நம்ம பொண்ணுக்கு தான் நாக்கு செத்து போச்சுன்னா நம்ம நாக்கு சேர்ந்து செத்து போயிரும் போல இருக்க. உப்பு புளி காரம் எல்லாம் அப்படி என்னதான் குழம்பு வைப்பாளோ. சே, ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணா தான் நம்ம நாக்க பிழைக்கும். வாட் இஸ் திஸ்? 45 வருஷ சர்வீஸ்ல நாமளும் இப்படி ஒரு பானையை பண்ணதே இல்லையே. பஞ்சவர்ணா, என்னடா அது கழுத்து கடலூர்ல ஆரம்பிச்சு வயிறு வத்தல உடல முடியுது. இல்ல என்ன பானை இப்படி இருக்குது உன்னை மாதிரியே? நீ பண்ணியா? அட வேணாங்கிற மாதிரி சொல்லி தொலைமா. ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணி நியூஸ் பாக்க ஒன்னம் பண்ணானா? சரி, நீ உள்ள போய் வேலை பாரு, நான் பாத்துக்கிறேன். ஒன்னம் பண்ணிருக்கான்னா அதுல ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கத்தான் செய்யும். என்ன சொல்லி விக்கலாம்? ராமாயணத்துல ராமருக்கு அணில் தண்ணி கொண்டு வந்த பானைன்னு சொல்லி வித்தோம்னா நம்ம ஜனங்க நம்பி வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. கல்யாணத்தை ஜாமன் நடத்துறேன். சாயங்காலம் நான் வரேன். சரி, நான் பாத்துக்கிறேன். வரேன் தம்பி. என்ன வைஜெயந்தி மாலா ரேஞ்சுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்ல மகனே, நாளுக்கு நாள் உன்னுடைய தொழில் அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கு. புது புது டிசைன்ல பானைகளை கண்டுபிடிக்கிறியா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கேன். என்ன பாக்குற? இந்த பானையோட அருமை உனக்கு தெரியல. ஆனா இதனுடைய வேல்யூவேஷன் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இதை வச்சு தமிழ்நாடு ரேஞ்சுக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானா வச்சுக்கிறேன். நீ மட்டும் 500 ரூபாய் இந்த பானை என்கிட்ட கொடுத்து அனுப்பு. போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரனை தான் வருவேன். என்ன அப்ப சேவ் பண்ணி கோட்டு கிட்ட எல்லாம் போட்டிருப்பேன். உனக்கு அடையாளம் தெரியாது. 500 ஆரம்பிச்சியா? என்ன ஆரம்பிச்சியா? அதை வச்சு நான் மெட்ராஸ் போக முடியும். மெட்ராஸ் போகணும்னு நேரா போயஸ்காரனுக்கு போக போறேன். என்ன? ஆனா போயஸ்காரனு பயந்துக்காத. ரஜினிகாந்த் வீட்டுக்கு அங்க போய் அவர் கையில காலில் விழுந்து எப்படியாவது இந்த கோண பானை வச்சுட்டு ஒரு படத்துலயாவது பாட்டு பாடி ஆடுன்னு கேட்பேன். அவர் இந்த பானை வச்சுட்டு அதாண்டா இதாண்டா சோத்து பானை இதாண்டா அதாண்டா இதாண்டா அப்படின்னு ஒரு ஆட்டை ஆடிட்டாருன்னு வையே, தமிழ்நாடு முழுவதும் ஃபேமஸ் ஆயிரும்ல. அப்புறம் இதுதான் பேசினேன். அப்புறம் இந்த ஷிஃப்ட் வேலைக்கு போறவனும் கூட டிஃபன்காரர் விட்டு போட்டு மத்தியான சாப்பாடு இதில் எடுத்துட்டு போவானுங்க. அப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன வேணும்ல, அதுக்கு இதையே சொல்லிவிட்டோம் வையே. அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் நாம தான் ஹோல்சேல் ஏஜென்ட். அப்புறம் பிளாக் பண்ணி அடிச்சு அடிச்சு எடுக்க வேண்டியதானே? எது கையில் சுத்திட்டு இருக்கணும்? என்ன சொல்றேன்? கொட்டிட்டியா? ஏதோ கோட்டினேன். போ. எங்க போறது? ஆலமரத்து கடையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா பிளேயர்ஸ். இதனால் இந்த ஊர் பெருங்குடி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், என் அன்பு மகன் மாணிக்கம் தன் தகப்பனாரின் கை செலவுக்காக 10 ரூபாய் அன்பு பரிசாக அளிக்கிறார். இதனால் அறிவிக்கட்ட அப்பனுக்கு தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், இன்னும் ஒரே நிமிடத்தில் இடத்தை காலி செய்யாவிட்டால் அப்பன் என்று கூட பாராமல் பலார் என்று கன்னத்தில் அறையப்படும். எதுக்கு ரிஸ்க் மகனே? நல்ல வேலைப்பா, நான் உன் கிட்டத்திலேயே நின்று இருந்தேன். இல்லைன்னா அனாவசியமா எனக்கு திருட்டு பட்டம் கட்டியிருப்பேன். சரி, ஒரு 50 ரூபா விடு. அட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? யோ போய் என்ன? ஏய் பஞ்சாரம், இங்க வச்சிருந்த பானை எங்க? ஏண்டி பானை என்ன கோணலா இருக்கு? தண்ணி எடுக்கும்போது கை தவறி விழுந்து பானை நெளிஞ்சு போச்சு. ஆசாரி கிட்ட சொல்லி தட்டி கொடுக்க சொல்றதானே? கேட்டேனே, தட்டி தரேன். இந்த ஒய்யம கிழவி எனக்கு வாக்கப்பட சொல்றியான்னு கேக்குறான். என்ன சொல்லட்டும்? எட்டு வழக்கு மாத்த ஒழுப்பு கூடி போச்சு. நம்ம பஞ்சவர்ணம் இல்லப்பா, பஞ்சவர்ணம். அவ செஞ்ச பானை இது. எனக்காக ஆசை ஆசையா செஞ்சாளா, எதுக்கு வேண்டான்னு சொல்லுவானேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, அது ஏன் உன்ன மாதிரி நெளிச்சுக்கிட்டு நிக்குது? அடி ஐயோ, உள்ள கடையில அடிச்சுக்காதீங்க. தங்கிச்சு தானம்மா. குட்டியலா, அடுத்து ஒரு பொண்ணு சமைஞ்சு ரெடியா நிக்குது.
அக்காளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சாட காமிக்குது. மாமா நீ எப்ப வந்த? நீ எதுக்கு அங்க உட்காந்து? முதல்ல அங்க இருந்து ஏந்திரு. ஏந்திரி ஏந்திரின்னு சொல்றல்ல, ஏந்திரி. அடடா, ஏண்டி நான் இங்க உட்கார்ந்தேன்? நீ முதல்ல ஏந்திரு. வந்த உடனே சொன்னேன் அந்த தறிக்கிட்ட போக வேண்டான்னு. அப்படி என்ன மாமா விசேஷம் அந்த தரையில? மாப்பிள அவளுடைய கல்யாண புடவைய அவ தான் நெய்யணுமா. அவளே டிசைன் பண்ணி ஒவ்வொரு நூலையும் அனுபவிச்சு நெஞ்சுக்கிட்டு இருக்கா. அது சரி, எப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற கல்யாண படம் தானே. என்னக்கா? நான் ஒண்ணு இந்த சொட்ட தலையெல்லாம் கட்டிக்க மாட்டேன். நீ கட்டி போடி, உன் தங்கச்சியை கட்டிக்கிறேன். கூட்டிட்டு போ, அவதான் உனக்கு லாய்க்கு. ஒரு நாளைக்கு அரைப்படி புழுங்கரிசி திம்பா. பாருங்கப்பா. அட கழுதைங்களா, நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க? யார் யார் தலையில என்ன அடிச்சிருக்கோ அதுதான் நடக்கும். நீ உள்ள போய் அந்த புடவை மூட்டை இருக்குல்ல அதை எடுத்துட்டு வா. சித்திர திருவிழாவுக்கு சேல்ஸ் பிடிக்கணும். ஒரு 100 புடையாவது ரெடி பண்ணி வைங்க மாமா. இந்தாங்கப்பா. 25 உருப்படி இருக்கு. இந்தா. சரி, அப்ப நான் புறப்படுறேன் மாமா. வரேன்டி. சரி மாமா. அக்கா நான் வரேன். சாப்பிட்டு போடனா பசுக்கு நேராச்சுன்னு பறக்குற. இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டு போறேன் அக்கா. வரேன்டி. போயிட்டு வா. பஞ்சவரணா, ஓய் பஞ்சவரணா, முள்ளு வெட்ட போறேன், வர நேரமாகும். குதிரை செய்ய சொன்னவங்க வந்தாங்கன்னா பணத்தை வாங்கிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருஎன்ன. குதிரைக்கு 300 ரூபாய். அட்டைப்பட்டிக்காரங்க ஒன்னா 3 குதிரை செய்ய கொடுத்துருக்காங்க. சரியா? ஓய் இத வந்துட்டானே. இத பார், அவங்க கிட்ட 700 ரூபாய் வாங்கிட்டு 3 குதிரை கொடுத்து அனுப்பிச்சிரு. என்ன நீ பாட்டு உங்களுக்கு துணைக்கு நீ குட்டாதாத்தா. அவங்க எல்லாம் திருவிழா போறவங்க. அப்படியே மழை வந்தா இந்த குதிரை எடுத்து உள்ள வச்சிரு. புரிஞ்சுதா? சூளை போய் சட்டி பண்ண எல்லாம் பாத்துக்காத்தா. வரேன். நான் தான் வாரேன்னு சொன்னேன்ல, விட்டு வண்டிய. அது வாடி, எங்களை எட்டி பிடிக்காட்டி நீ என்ன ஒரு கோமரி? ஏக்கா விரல் வெட்ட போறீங்க? என்னாலதான் தூரம் தொலை போக முடியலையே. மரகத்தை அனுப்புறேன், பத்திரமா கூட்டி போய் கூட்டி வந்துடுறா. நாங்க பாத்துக்கிறோம். மரகதா, இவங்க கூட போய் சுள்ளி பொறுக்கிட்டு வந்துரு. சரிம்மா. மரகதா, நானும் தான் போறேன், வா. கூட்டுக்குள்ள காணாங்குருவி ரெண்டு என்ன பேசுது, அட என்ன பேசுது. முள்ளு வெட்ட வந்த முத்தம்மாளுக்கும் வரகு வெட்ட வந்த வேளார் மயனுக்கும் வரசல் என்ன பொரணி பேசுது, சும்மா பொரணி பேசுது.
அடக்கூத காத்து அடிச்சாலும் குடிக்காத குருவி கிட்ட பொட்ட கூடுமா இது பம்பாளைக்கு புரியலன்னு பொரணி பேசுது குருவி பொரணி பேசுது சொடியோடு படியாட ஒடியோடி வந்த போது சண்டை போட்ட குருவி என்ன சாட பேசுது கூடு யாரு கூடு என்றும் சோடி எங்கு கூடும் என்றும் கொஞ்ச நாளில் தெரியும்னு குருவி பேசுது அருவேல காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணா குருவி ரெண்டு என்ன பேசுது அட என்ன பேசுது சோலையங்காட்டுக்குள்ள சோளம் கொத்தி திங்கையில மூக்கு மூக்கு மோதிக்கொள்ள முத்தம் தருவனே சோலையங்காட்டுக்குள்ள சோளம் கொத்தி திங்கையில மூக்கு மூக்கு மோதிக்கொள்ள முத்தம் தருவனே நாம முத்தம் தந்ததுண்டா என்று முனகி பேசுது குருவி முனகி பேசுது முத்து சோளம் திங்கையிலே அடமுத்தம் கித்தம் தந்துக்கிட்டா சோழ சொந்து சிக்கிக்கிட்டு தொண்டவிக்குமே இடப்பட்ட சிக்கு சொல்ல சொல்லி புத்தி பேசுது குருவி புத்தி பேசுது காட்டுக்குள்ள ஒத்த வழி தண்ணி கேட்டா முள்ளு காட்டு குருவி என்ன முள்ளு பேசுது காடு விட்டு சாக்க வச்சு கூடு வெட்ட கூடாதுன்னு காடுபட்ட குருவி முள்ளு பதறி பேசுது கருவேலாங்காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்குருவி ரெண்டு என்ன பேசுது அட என்ன பேசுது முள்ளு வெட்ட வந்த முத்தம்மாளுக்கும் விறகு வெட்ட வந்த வேளார் மயனுக்கும் பொருத்தம் நல்ல பொருத்தம் பொரணி பேசுது சும்மா பொரணி பேசுது இப்படி பண்றாங்களே இந்த ஆளு கேக்க யாரு அதவ பூட்டி சாவி எடுத்துட்டு வாங்கடா சொல்லுங்க ஐயா இப்படி சாமான்லாம் தூக்கி எறிறாங்களே ஐயா 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 யாராவது கேளுங்க ஐயா அப்போ ஆத்தா நீ கொஞ்சம் சொல்லாத்தா அண்ணே கொஞ்சம் சொல்லுங்க ஐயோ என் மாமா பணம் சொன்ன இந்த கடலெல்லாம் திருப்பி கொடுத்துறானே சொல்லுங்க ஐயா கொஞ்சம் கேளுங்க ஐயா யாராவது கேளுங்களே சண்டால பாவீங்களா பாத்தீங்க நீங்க யாரும் பேச மாட்டீங்க என் கூட பிறந்தது ஒண்ணே ஒண்ணு அதுவே கல்லாட்ட போகுது அவனே பேசாதப்போ நீங்களாம் எங்க இருந்து பேசுவீங்க ஐயா ஐயா அவங்க கால விழுறதுக்கு உங்க கால விழுறையா என் மாமா எப்படி பணம் அனுப்பிச்சிருவான் ஐயா ஐயா அழுது புலம்பி நீலி கண்ணீர் வடிக்கிறதுலாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு காசை பைசல் பண்ணு கதவை திறக்க சொல்றேன் டேய் தூக்கி போடுங்கடா வேடிக்கை பாத்துக்கிட்டு ஏப்பா அவ அசலூர்காரியா உள்ளூர்காரி அவ மாமா வந்தானே வெட்டி வேகமா சேர்த்து வாங்கிக்கிறது யார் கொடுப்பா இவளா குடு நீ குடு உள்ளூர்காரன் தானே குடுத்துட்டு இவன் மகன் வந்தோடனே சேர்த்து வாங்கிக்க பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்க முடியாது கொடுத்தவனுக்கு தான் தெரியும் குடல் வலி ஏன்பா கணசுமா கொடுத்துருப்பேன் எழுதி வாங்கிட்டு தானே கொடுத்துருப்பேன் எழுதி வாங்கிட்டு வச்சுக்கிட்டு நாக்கு வலிக்கவா முடியும் போயா ஏய் என்னடா வேடிக்கை பாத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் வண்டியில ஏத்துக்கடா ஐயோ 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 அட பாருங்களா உங்களுக்கு ஈவ இறக்கமே இல்லையா இது ரெண்டு பொம்பளைங்க நடுவுல விட்டு போறீங்களே நீ நாசமா போக நீ பொட்டலாம் போக உன்னை வாரிக்கிட்டு போக அட பாருங்களா உன்னை என்னடா சொன்னேன் எல்லாத்தையும் வண்டியில ஏத்துறானல்ல இந்த ரெண்டு பேரை விட்ட இப்ப என்ன பண்றாங்க பாரு என்னடி மண்ணா கூத்துறீங்க வாங்கடி அந்த என் வீட்டுல டெல்லியர் மாம்பது இருக்கு ஆத்தாளு மவளாளு கொஞ்ச நாள் மேய்ங்க கொழுப்பாத்து கொஞ்சம் குறையும் வாங்கடி மிர்றாங்க என்னப்பா தகராறு கடன் கொடுக்கலாம் தகராறு பண்ணி இழுத்து போறாங்க லெட்டர் கடன் கடன் லெட்டர் யோ லெட்டர் கொடுக்கணையா
லெட்டர் ஐயா லெட்டர் 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 ஐயா லெட்டர் 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 வாங்கி சண்டை போடல ஒரு வார்த்தை கேட்டீங்களா போக்கட்ட பாருங்களா போங்கடா போடு நல்லா போடு நீ போடுற போட்ல கடனை திருப்பி கேட்டு போடு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரையா பார்த்து சொல்றது வந்து நடக்குங்கப்பா கொடுத்த பணத்தை கேட்டு அவன் அடிக்கிறான் பணத்தை அவன் தருவானயா? டேய் பணத்தை கேளு அதை விட்டுட்டு பொம்பளைங்களை ரோட்ல நிப்பாட்டின கேட்க யாரு நினைச்சியா? ரோசம் இருந்தா பணத்தை வச்சுட்டு பேசுறா. அத்தை இவனுக்கு எவ்வளவு பணம் தரணும்? அந்த சண்டாளம் ஊருக்கு போறதுக்காக வாங்கின 25,000 ரூபாய் அப்போ என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை தரேன். தூக்கி மூஞ்சில பேசுங்க. உனக்கு சேர வேண்டிய பணத்தை காலில் கொடுக்குறேன். மரியாதையா எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டு போக சொல்லு. ஐத்த வீதியில அவமானப்படுறத பார்க்க தாங்காம என் மானத்தை காப்பாத்தி போட்ட உன் குணம் புரியாம எம்போட்டு ஏசி போட்ட காப்பி குடி. இந்த கொஞ்செல்லாம் ஒண்ணு வேணாம். மனசு கேட்காம தான் பசக்குன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு தங்கச்சி கல்யாணம் வச்சா பணம் வேணும். அப்ப எதையாவது மாத்திக்கிட்டு பேசுறாத. என்ன ராசா உன் அப்பா மாதிரி ஒட்டாமையே பேசுறியே. உன் ஐத்திய நீனும் சரியா புரிஞ்சுக்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாத அக்கா. அம்மா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட சித்தனை பண்ணி விட்டாங்களே கடமை செய்ய விடாம. ஏமா உனக்கு லெட்டர் வந்திருக்குமா? ஏயா தகராறு நடந்துட்டு இருக்குல்ல குறுக்க எடுத்து நீட்டுறேன். அப்படி யாரு எழுதுங்க இந்த லெட்டரை? சொல்லுயா இது குறுக்க வந்த லெட்டரா? உங்க குடும்பத்துல குழப்பத்தை தீக்க வந்த லெட்டரியா? அதான் இது மகன் ராசிருக்கான துபாயில அவன் அம்ச லெட்டரியா? என் மகனா எழுதிருக்கா கொஞ்சம் பிரிச்சு படிப்பா. சொல்லுவ இப்ப மட்டும். பூசமயம் 30/10/97 ராசி வேளா துபாய். அன்புள்ள அத்தாவுக்கு ராசி எழுதுவது வர்ற வைகாசி மாசம் 2ஆம் தேதி ஊருக்கு வர்றேன். வந்த உடனே எல்லா கடன்காரனுக்கும் கண்ணை கொடுத்துடலாம். முதல்ல அனுப்புனா நீ செலவழிச்சிட வேண்டியது அனுப்பல. பெத்த பிள்ளைக்கு ஒன்ன பத்தி தெரியாதா? நானும் 3 மாசம் லீவ்ல வரேன். வந்த உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே தங்கச்சி முத்தம்மாளுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்தா 2 கல்யாணத்தை சேர்த்தே வச்சிடலாம். ஏன்னா நான் துபாய்க்கு வந்துட்டா திரும்பி வர 3 வருஷம் ஆகும். மிதமா இருக்காது. இப்படிக்கு ராசி வேளா. ஏண்டா கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறல காலா காலத்துல கொண்டு கொடுத்துருந்தீனா சண்டை அவங்க கிட்ட பேச்சு வாங்க வேண்டியது இல்ல. பேசுவேன் பேசுவேன். மோள அடுத்த லெட்டர் வேட்டும். உன்னை பாத்துக்கிறேன். ஆமா என் ஆத்தால இவன் தான் வச்சிருக்கான். டேய் போடா. ஐயோ நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் ஆத்தா. நாம வீதிக்கு வந்ததுனால தானே சண்டைக்காரலா இருந்த மாமா வீட்டோட கூடிக்க முடிஞ்சது. இல்லன்னா ஆயுசு பூரா அவங்களோட கூடிக்கவே முடியாதுல்ல. அதுவும் சரிதான். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். போன செவ்வாய்க்கிழமை போயிருந்தேன். அடுத்த வாரம் வா. பஞ்சுமில்ல வேலை பார்க்குற மாப்பிள்ள இருக்கான் கேட்டு வைக்கிறேன்னு சொன்னார். அதான் போறேன். போடா பாப்போ. ஹேய் போய் கேட்டு பாரு. ஒத்து வந்தா முடி. அப்படி இல்லன்னா நம்ம நொண்டி பொண்ணுக்கு பேசி முடிச்சிடலாம். என்ன
குதிரை ஏற வசமா திரும்பி நிக்கிறியா? இன்னைக்கு மாட்டேன் மாமோய். வாங்க போலாம். ஏன் புள்ள எம்முட்டு நான் ஆசை வச்சிருந்த என் மேல குதிரை ஆந்தம்னு. ஆசை வைக்கிற மூஞ்சிய பாரு கிழவா. நீ ஏன் கூட வந்த? யார பார்த்து கிளம்புங்க. இப்ப 10 வயசு கொஞ்சம் போச்சுல. நெல்லு மாமோய். மறுபடியும் அப்பா ஆசைப்பட்டா கூப்பிடு புள்ள. மாமா மாமா மாமா. குறி வச்ச தப்பிச்சிட்டியே. அதான் தப்பு கணக்கு போடக்கூடாதுங்கிறது. அது இருக்கட்டும், நின்னு பேச கூட நேரம் இல்லாம மஞ்சள் பை தூக்கிட்டு எங்க போற? பட்டணத்துக்கு போறேன். பட்டு புடவை தாலி வாங்கிட்டு வரதுக்கு. உன்னை வந்து பொண்ணு கேட்கணும்ல. நிஜமாவா? வழி விடுறி அலையரா. போய் சொன்னியா? உன்னை யார் விட போறா? எப்போ வந்து எங்க ஆத்தா கிட்ட பேச போற? எதை பத்தி? கல்யாணத்தை பத்தி தான். நான் எதுக்கு உன் கல்யாணத்தை பத்தி பேசணும்? என்ன விளையாடுறியா? எங்க அண்ணன் எழுதின கடிதாசி படிக்கும்போது நீ பக்கத்துல தானே இருந்த. வந்தவொடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எழுதிருக்குல்ல. நீ நினைக்கிறது நடக்காது. எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. உங்க அவசரத்துக்கு இதெல்லாம் நடக்காது. வீணா மனசை போட்டு குழப்பிக்காம வீட்டுல பாக்குற மாப்பிளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. களிமண்ல சட்டி செய்யணும்னு நினைச்சா செய்யலாம். ஆத்து மண்ணில எல்லாம் செய்வ நடமுடிச்சா என்ன பண்றது? எது ஆத்து மண்ணு? உன் மாமன் தான் ஒத்த கூட பிறந்தது உருப்படியாவா பிறந்திருக்கு? ஊமையா எல்லாம் பிறந்திருக்கு. அந்த அரசு என்னடானா தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சுட்டா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஒத்த கால்ல நிக்குது. கடல் தண்ணி என்னைக்கு வத்துறது? களிமண் எடுத்து எப்ப பானை பண்றது? வேளங்காதவ. போற ஊருக்கு வழி கேட்டா போகாத ஊருக்கு வழி சொல்றியே. மாமனை கட்டணும் 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 அப்படித்தான். அது வழி சொல்லு. உனக்கு என்ன பித்தம் தலைக்கேறி போச்சா? முடியாத விஷயத்துக்கு போய் முட்டிட்டு நிக்க சொல்றியே. அப்ப எனக்கு கல்யாணம் வேணாம். மிச்சம் உன் அண்ணன் வருவான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ அந்த ஊமச்சி மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க. அப்போ நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? என்ன? நீ பஞ்சவர்ணத்தை நம்ம வீட்டுல உட்கார வையே, நான் தன்னால மாமன் வீட்டுல உட்கார்ந்துருவேன். உனக்கெல்லாம் இந்த விஷயம் முதலே தெரியுமா? சொல்லிருக்கலாம்ல. உன்னையே இன்னைக்கு நான் தண்ணி கூட்டிட்டு போனேன்ல, அப்பதான் உங்க முதலாளிக்கே புரிஞ்சது உன்னை நான் ஏன் வச்சிருக்கேன்னு. என் மேல இருக்கிற ஆசையில தான் அவ உன் மேல சவாரி செஞ்சிருக்கா. சிரிக்காத. என் மனசுல எம்பட்ட ஆசை இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? ஆசை பூரா உனக்குள்ள வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீயே சொல்லு. நான் பொம்பளை பிள்ளை, வெக்கத்தை விட்டு எப்படி சொல்றது? எனக்கு சொல்லும் தான் ஆசை. என் நிலைமைதான் உனக்கு தெரியுமே. சரி, நானே முதல்ல சொல்றேன்னு வை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் அப்படிலாம் அவனை நினைக்கவே இல்லை, எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு பட்டுன்னு பேசிவிட்டா என்னால அதை தாங்கவே முடியாது. என்னாலையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க முடியல. ஏப்புல மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கலான்னு தான் பாக்குறேன். பஞ்சம் உனதான் கண்ணு முன்னாடியே வந்து தடுக்குது. நீ வேணா பாரு, நாளைக்கே நான் அவகிட்ட போய் என் மனசுல இருக்கிறத வாய் விட்டு சொல்லதான் போறேன். உன் முதலாளி என்ன நினைக்கிறார் போல. எல்லாம் நடக்கும்போது தான் நடக்கும். நானா பேச என்ன பிரயோஜனம்? நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப வழியிறமே. மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அது அதுதான் படிக்கும். அஜயண்ணா,
எங்க போன பஞ்சவனா? நீ இங்க இருக்கியா? நான் சூளைக்கு போறேன், மத்தியானம் சாப்பிட வர மாட்டேன். நீ சாப்பிட்ட என்ன? 3 வேளை திங்கிறதுக்காக மாசத்துல 3 நாளாவது மண்ணு மிதிக்க வேண்டியதா இருக்குது. ச்சே. நல்ல விஷயம் பேச வந்திருக்க. நாக்கு வலிக்காத வளர்ற மாதிரி ஏதாவது வளரி வைக்காத. உள்ள வான்னு கூப்பிடு. டேய், முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏதோ பிளானோட வந்திருக்காளுங்க. வத்திங்கிறத விட என் தங்கச்சி, அதை மனசுல வச்சுக்க. பி கேர்ஃபுல். என்ன சொல்லி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் மாத்த? இவ இருக்காளே, கட்டிக்கிட்டா மாமனை தான் கட்டிக்குவேன், இல்லன்னா கைத்த போட்டு நாண்டுக்குவேன் ஒத்த கால்ல நிக்கிறா. அதுக்கு தான் உன் சம்மதத்தை கேட்டு போலான்னு வந்திருக்கோம். நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது அப்பு. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுல இருக்க. அதனாலதான் என் மவளுக்கு சீர் சனத்தி எதுவும் கொண்டு வராம உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையவே சீரா கொண்டு வந்திருக்கேன். மாப்பிள பஞ்சவர்ணத்தை கல்யாணி அக்கா ராசுவை கட்டி வச்சுட்டு உனக்கு முத்த மாலை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது. சந்தோஷத்தை பாரு. பாரு. உள்ள வான்னு கூப்பிடு. இப்ப உள்ள போய் பேசலாமா? எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். குறுக்க சேலையை கட்டின எங்க வீட்டுக்கு தானே வரப்போற, பாத்துக்கிறேன். சந்தோஷம் தானே? அத்தை, என் தங்கச்சி உன் வீட்டு மருமகளாக்க எனக்கு ஒண்ணு மறுப்பு இல்ல. உன் மக ராசு ஒத்துக்கணும்ல. அப்போ உனக்கு முதல்ல என் மவளை கட்டிக்க சம்மதமா? அத சொல்லு. மாப்பிள நம்ம பஞ்சவர்ணத்துக்கு அறியாத தெரியாத இடத்துல மாப்பிள கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். இப்படி மாமன் வீடு மச்சின வீடுன்னு கிடைச்சா தான் உண்டு. சாம ஒத்துக்கங்க மாப்பிள. ஏப்பு ஒழுங்கார பிள்ளைய பத்திட்டு தம்பி கொண்டு கெஞ்சிக்கிட்டு நிக்குது. ஊம பிள்ளைய வச்சுட்டு இப்படி யோசிச்சா அப்படி? அதுக்கு இல்லைங்க, உள்ளூர்ல 10 காசு சம்பாதிக்கணும்னு நல்ல பொண்டாட்டி கட்டணும்னு நினைப்பான். துபாயில இருந்து வர்றவன் 4 காசு பணத்தோட வருவான். அவன் என்ன நினைக்க போறான்னு தெரியலையே. நீ உடனே ஒண்ணு ஒத்துக்க வேண்டாம் அப்பு. அவனுக்கு ஒரு கரதாசியை போட்டு விவரத்தை கேட்போம். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல? அவனுக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானே? அத்தை, என் தங்கச்சி கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சு அவன் மனசுல ஆசையை வளர்த்துட்டான். அதுல எந்த தப்பும் வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். இப்ப கூட உன் பொண்ணை கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டது என் தங்கச்சிக்காகத்தான். நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்பு. என் மகனை கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டான். ஆமா, தாண்ட மாட்டேன். அப்படி சுத்தி போயிருவேன். அப்படி போனவன் தானே துபாய்க்கு. நானும் உன்ன மாதிரியே நொண்டி குதிரை ஆயிட்டேன். என் மனசுக்குள்ள இருந்த எல்லாமே கரைஞ்சு போச்சு. அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு ராசி இருந்தா அவளோட சேர்த்து வை. என்ன மன்னிச்சுக்க. ஏய் பஞ்சவனா, பாத்து ஏன் இப்படி ஓடிற? ஏய் ஏய் மெதுவாவா. யாரோட கருதாசி? கட்டிக்க போறவங்களுக்கு கருதாசம் சந்தோஷப்பார். என்னடி வாடா? அட ஓடி பிடிச்சு விளையாடாம கருதாசி பிடிச்சு படிப்புல. அன்புமிக்க ஆசாவுக்கு நீ எழுதின கடிதாசி கிடைச்சது. நான் இங்க நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா சேராம இருந்த மாமன் வீடு சேர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க தெருவுல நின்று அவமானப்படும் போது மச்சான் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுனதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மேலும் தங்கச்சி முத்தமாலை மச்சானுக்கு கட்டி கொடுப்பதிலும்
மேலும் தங்கச்சி முத்தமாலை மச்சானுக்கு கட்டி கொடுப்பதிலும் பஞ்சவர்ணத்தை நான் கட்டிக்கொள்வதிலும் எனக்கு முழு சம்மதம். எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. வந்தவுடன் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்க. இப்படிக்கு ராசுவேலார். பெத்தவளுக்கு தெரியாதா புள்ளையோட குணம்? நான் தான் அப்பவே சொன்னேனே, என் மகன் நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டான்னு. இதுதான் நம்ம வசந்த மாளிகை. அம்மா அண்ணா வந்துச்சு. ஆத்தி என் புள்ள வந்துட்டா. ஓடியா ஓடியா ஓடியா. ஐயோ 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 ஐயோ. டேய் தள்ளுங்கடா. என் பூ நல்லா இருக்கேனே. நல்லா டேய் தள்ளு. அத்தா எப்படிடா இருக்கற? சோகமா இருக்கியா? எப்படிடா இருக்கற? நல்லா இருக்கியா? அத்தா சோகமா இருக்கீங்களா? மச்சான் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஊர் இந்த நாத்தனா இருக்கு. உள்ள போல ராசா. இல்லாத்தா ஊரை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வரேன். என்ன தம்பி இது? செண்டு மணக்க மணக்க. மூக்கு தொலைக்குது. எல்லாத்தையும் அடிச்சு தீத்து போடாதா பூ. இவங்க நாட்டத்துக்கு இதெல்லாம் பத்தாது. நீ உள்ள வா நீ. வழி விடுங்க. அட விடுங்க என்ன. அச்சே பாருங்க செண்டு போட்டி எல்லாம் குமரி எல்லாம் பின்னாடி சுத்தாளே. மாப்ள வா மாப்ள சௌக்கியமா இருக்கியா? இந்தா உனக்கு முட்டு. புஸ்து புஸ்து. எப்படி டீக்கே? உங்க அப்பா எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்காரா? நல்லா இருக்காரு மாப்ள. அப்பா தப்பிச்ச. ஏய் யார் அவ? பாரு பஞ்சவரணா. தெரியும் டேய். டேய் வாடிங்க. வா வாடி. என்னடி ஓச்சே சௌக்கியமா இருக்கியா? ஏய் மாப்ள விடு மாப்ள. உன் தங்கச்சி நான் கண்டல் பண்ணாம யார் கண்டல் பண்றது? நீ மாத்திரம் என்ன பாவம் பண்ண? இந்த உனக்கு முட்டு. புஸ் புஸ். ஆட்டா மண்ணு மிதிக்கிற சாக்கல டான்ஸ் ஆட கூட கத்துக்கிட்ட போல இருக்கு. ராசா உள்ள வந்து உட்கார்ந்து பேசையா. அவங்க எல்லாம் வருவாங்க. இந்த வரேதா. சரி எல்லாம் போயிட்டு வாங்க. அத்தாச்சி ஓய் பாப்பா எல்லாம் போயிட்டு வாங்க. அடி 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 அடி. என்ன போய் கொஞ்சம் பக்கத்துல கேட்டு பார்த்துட்டு இருக்கா? என்ன இது ஆடிட்டு இருக்க? அடடா. என்ன ஆச்சு இந்த ஓமச்சிக்கு? ஏய் சாப்பிடுனே. வச்சதெல்லாம் அப்படியே இருக்குல்ல. அந்த ஊர்ல எப்படி சோறு கீரி கிடைக்குமா? அங்க ஒரே ரொட்டிமா. சோத்தை பார்த்தாலே சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்து வையாதா. சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். அட சாப்பிடுனே. உனக்காக ஆசை ஆசையா செஞ்சது. ஏண்டா இது என்ன போத்தலு? நம்ம அளவு வேலை கொடுக்குறாங்க தீர்த்தம். அது மாதிரி அந்த ஒரு தீர்த்தம். அப்படியா? நான் கொஞ்சம் ஊத்திக்கவா? அடடா அட என்ன மாதிரி கல்யாணம் ஆகாத இளங்கச்சி போல குடிக்கிறது. நீ குடிக்கப்படாது வை. கல்யாணம் மருந்தா? அத சொல்லி தோலையன். ஏண்டா இது என்ன பச்சை பட்டி பூரா சீலையா இருக்கு? இந்த சுட்ட பணம் மாதிரி சிகப்பா இருக்கு பார். அது பூரா என் தங்கச்சிக்கு. இந்த சுடாத பணம் மாதிரி பச்சையா இருக்கு பார்.
அது பூரா என் பொண்டாட்டிக்கு தயவு செஞ்சு ஓபன் பண்ணாது. ஓஹோ, கட்டிக்க போற பொண்டாட்டிக்கு கலர் கலரா எடுத்துட்டு வந்துட்டியாக்கும். ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? பொண்ணு பேசியாச்சா? பேசி முடிச்சு எல்லாம் தயாரா இருக்குடா. நீ வந்தவன தேதியை பாத்துக்கலாம் தான் காத்துட்டு இருந்தோம். அண்ணே நீ முதல்ல சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்ன அப்புறம்? நாள் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. அட பொண்ணு பேசியாச்சா? அட நீ என்னடா விளங்காதவனா இருக்க? ஓஹோ, உன் பொண்டாட்டி பேரை என் வாயால சொல்லி கேட்கணுமாக்கும். என்ன பொண்ணு யாருன்னு சொன்னாதான் கட்டிப்பியா? இந்த தங்கச்சி பார்த்து வச்சா கட்டிக்க மாட்டியா? நீ எனக்கு மட்டுமா பொண்ணு பார்த்துருக்க? உனக்கு மாப்பிள்ளையும் சேர்த்து பார்த்துருக்குற. மாப்பிள்ளை கருவாய் 3 வருஷம் ஒப்பிட்டானே. ஏத்தா இந்த பஞ்சவரண மேட்டுக்கு மாப்பிள்ளை ஒண்ணும் சொல்லலையே. என்ன சொல்லுவான்? நீ பஞ்சவரத்தை கட்டிக்க சம்மதம் எழுதினதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கட்டிக்கவே சம்மதிச்சா. இப்ப புரியாதவங்க புதுசா கேக்குற. இதே நான் சம்மதம் லெட்டர் எழுதுனே. டேய் லெட்டர் நல்லா படிச்சு வந்தீங்க இல்லையா? ஏண்டா என்னடா சொல்ற? நீதான் எழுதிருந்தா உன் தங்கச்சி தானடா படிச்சா? இந்த தங்கச்சி சொன்னா பஞ்சவர்ணத்தை கட்டிப்பல்ல. என்னடா பைத்திய மாதிரி பேசுற? காலம் பூரா ஊமை கட்டிட்டு நான் என்ன பண்றது? கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? அப்போ உன் தங்கச்சி கல்யாணம் நடக்க வேண்டாமா? அத நான் வேணாம் சொல்லலையே. எனக்கு வேற பொண்ணை பாரு நான் எழுதி தோச்சிருந்தேன். ஏண்டி என்னடி பண்ணி தொலைச்ச? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. டேய் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிதான்டா அவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி கடைசி நிமிஷத்துல கையை விரிச்சிடா பாவி. அதுக்காக என்ன என் கழுத்துல கைது மாட்டி தொங்க சொல்றியா? ஏத்தா கல்யாண சந்தோஷத்துல குஷி குடுமிய புடுங்குதாக்கும். சுட்டதெல்லாம் தூக்கி சூழல வைக்கிற, பச்சையெல்லாம் தூக்கி வண்டியில வைக்கிற. ஆத்தா மாப்பிள்ளை என்ன கண்ணு முன்னாடி வந்து சென்ட் அடிச்சு டான்ஸ் ஆடுறாரோ? அண்ணா அண்ணா நேத்து வந்து துபாய்க்காரா உன் தங்கச்சி கட்டிக்க மாட்டேன்னு அவங்க அம்மாட்ட சண்டை போட்டுங்கிறானா?